சனி பகவான் வக்ர பயிற்சி எந்த மாற்றங்கள்லாம் கொடுக்க போறாரு? வேலை இல்லாதவர்களுக்கு வேலை, கடன் பிரச்சனைனால முடியல சாமி, ஏண்டா வாழ்றேன்னு தெரியல, கடன் பிரச்சனை ரொம்ப சிக்கி வைக்குது. உங்களை கடன் பிரச்சனை ஒரு மிகப்பெரிய கணவன் மனைவி ஒற்றுமையில நீங்க படுற பாடு, உங்களை புரிஞ்சுக்காம அவங்க படுத்துற கஷ்டம், அவங்க கொடுக்கிற டார்ச்சர், இதுல இருந்து எப்படா வெளியே வருவோன்னு காத்திருக்கிற உங்களுடைய கவலை. ஸோ இதை வீடியோல ஃபுல்லா சொல்லியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. உங்களுடைய தேவைகளை பூர்த்தியாகக்கூடிய சனி பகவான் வக்ர பயிற்சி. கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நேயர்களே, நம்ம என்ன விஷயம் இப்ப பார்க்க போறோம்னா, இந்த 2026ஆம் ஆண்டு ஜூலை மாதம் 27ஆம் தேதி அதிகாலையில் நம்முடைய சனி பகவான் ரேவதி நட்சத்திரத்தில் பின்னோக்கி நகர்கிறார். மீன ராசியில் உள்ள ரேவதி நட்சத்திரத்தில் இருக்கிற சனி பகவான் பின்னோக்கி நகர்கிறார். அப்ப வக்ரம் அடைகிறார். அப்ப வக்ரம் அடைஞ்சார்னா அவர் என்னென்ன மாற்றங்களை உங்களுக்கு கொடுக்க போறார், என்னென்ன விஷயங்கள்ல நீங்க கவனமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். சரி, இந்த வக்ரம் எவ்வளவு நாட்கள் இருக்கு அப்படின்னா, கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 138 நாட்கள். அதாவது ஜூலை 27 அதிகாலையில் தொடங்குற தன்னுடைய வக்ர செயல்பாடை சனி பகவான் கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 11ஆம் தேதி அதிகாலை வரையும் வக்ரத்திலே இருப்பார். வக்ரம் அடையும் அவர் வக்ர நிலை முடிக்கும் போது பாத்தீங்கன்னா உத்திரட்டாதி நட்சத்திரத்தை தன்னுடைய வக்ர நிலையை முடிப்பார் அப்படிங்கிறது கிரகத்துடைய கணக்கு. ஸோ இந்த 138 நாட்கள்ல உங்க லைஃப்ல என்னென்ன மாற்றங்களை சனி பகவான் கொடுக்க போறார். மேலும் குருவுடைய பார்வை நம்முடைய சனி பகவானுக்கு வக்ர பயிற்சி காலங்களில் இருக்கிறது. இந்த குறிப்பிட்ட காலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு குரு பகவான் பார்த்தீங்கன்னா அப்படியே சிம்மத்தை நோக்கி அதிசாரமாக சொல்லக்கூடிய காலம் மட்டும் நீங்க கவனமா இருக்கணும். குறைஞ்சது ஒரு 100 நாள் என்ஜாய்மெண்ட் வச்சுக்கோங்க, 40 நாள் கொஞ்சம் கவனமா இருக்கணும். ஓகேவா? அப்ப இது முன்ன பின்ன வரும். ஓகே, இதுல நீங்க என்னென்ன விஷயங்களை கவனமா இருக்கணுங்கிறத நம்ம தெளிவா பார்க்க போறோம். வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக துல்லியமா வக்ர பயிற்சி காலங்களில் நான் இன்னும் ஸ்பெஷலாக எடுத்துட்டு வந்திருக்கேன். ஸோ ஏற்கனவே வீடியோ போட்டிங்களா சார் அப்படின்னாலும் இன்னும் கொஞ்சம் இதை நுணுக்கமாக எடுத்துகிட்டு உங்கள் லைஃப்பில் என்ன மாற்றம் வருதுங்கிறத நான் சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ முழுமையாக பாருங்கள். உங்களுடைய ஆதரவு கட்டாயமாக எனக்கு வேணும், நம்ம சேனலுக்கு வேணும். ஓகே, கட்டாயமாக ஃபாலோ பண்ணுங்க. சிம்ம ராசி என்பவர்களுக்கு பல சிரமங்கள், பல போராட்டங்கள், பல பிரச்சனைகளை எதிர்கொண்டு இன்னும் சிங்கம் சிங்கிளாக இருக்கு அப்படிங்கிற மாதிரி இன்னும் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதற்காக துடித்து கொண்டிருக்கின்ற உங்களுடைய லைஃப்ல சனி பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்துல வக்ரம் பெற்று அமர்கிறார். அவர் ராசியில 8ல் அமர்ந்தாலே ஏகப்பட்ட ஒரு பயமும் பதட்டமும் கொடுப்பாருங்கிறது நாங்கள் யோசிச்சிருந்தோம். ஸோ இதில் ஒரு வக்ரம் பெற்று வேற அமர்ந்தாருன்னா என்ன ஆக போகுது, எங்களுடைய நிலைமை என்னதான் ஆக போகுது அப்படிங்கிற நிலைப்பாடுகளில் நீங்கள் இப்போ இருக்கீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்னுடைய கருத்து என்னன்னா, ராசியில் கேது பகவான் உங்களுடைய ராசியில் கிட்டத்தட்ட 2025 மே மாதம் உள்ள என்றான கேது பகவான் உங்களை ஒரு நிலையான தன்மையில் இருக்க விடாம, அதாவது ஏதோ வாழ்றேன், ஏதோ இருக்கேன், நான் ஏதோ போகுது லைஃபு, ஆனால் எதிர்பார்த்த மாதிரி இல்லை, நிறைய அழுத்தம் நிறைய இருக்கு, காலைல எந்திரிக்கேன், வேலைக்கு போகிறேன், வர்றேன், சாப்பிட்றேன், தூங்குறேன், மனசு விட்டு பேச முடியாத அளவுக்கு மனதில் அவ்வளோ தூரம் மன அழுத்தம் இருக்கு, என் மனதை புரிந்து கொள்ள கூட ஒரு ஆள் கூட இல்லையேன்னு ஏக்கமும் இருக்கு. அப்படிங்கிற நிலையில கேதுதான் உங்களை உருவாக்குனார். சனி பகவான் உங்களை பேச விடாமல் நிறைய விஷயங்களை தடுத்தார். அதான் உண்மை, நான் ஒத்துக்கிறேன். ஸோ இப்படிப்பட்ட மனநிலையில் நம்மளுடைய வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற சிம்மராசி என்பதற்கு சிரமம் இல்லாத ஒரு லைஃப் ஸ்டைல், போராட்டம் இல்லாத லைஃப் ஸ்டைல், பிரிவுகளை சந்தித்து எப்போதான் இணைவோம் அப்படின்னு எதிர்பார்க்குற உங்களுடைய லைஃப்பில் உங்களுடைய வாழ்க்கையில்
எந்த உறவை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கீங்களோ, எந்த உறவு உங்களை புரிந்து கொண்டு உங்க மேல அன்பு காட்டுன்னு எதிர்பார்த்தீங்களோ, அந்த உறவு உங்களை தேடி வந்து அன்பு காட்ட போறாங்க. அது கணவனா இருக்கலாம், மனைவியா இருக்கலாம், சகோதரனா இருக்கலாம், சகோதரியா இருக்கலாம், காதலனா இருக்கலாம், காதலியா இருக்கலாம். ஸோ மேபி ஒரு உண்மைத்தன்மை உள்ள உறவு உங்களை தேடி வந்து உங்களை அன்பு காட்டி அரவணைத்து நான் இருக்கேன் உனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாக்கியம் கிரக ரீதியாக உண்டு. தனித்திருந்த சிம்மம் இனிமே ஒரு மகிழ்ச்சியை, ஒரு சந்தோஷத்தை, உறவுகளுடன் இணைந்து ஒரு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும். அதாவது 8ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற்று அமர்ந்து குருவுடைய பார்வை கிட்டத்தட்ட ஒரு 100 நாட்கள் கிடைக்கிறதுனால நவம்பர் மாதம் ஸ்டார்டிங் வரையுமே நீங்க எதிர்பார்த்த அத்தனை விஷயமான செயல்பாடுகளின் ஏற்றமும் மாற்றமும் ஏற்படும். கிட்டத்தட்ட பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களையே உங்களுக்கு என்னென்ன சிரமங்கள் இருக்கோ, எந்த அளவுக்கு அழுத்தத்தை சந்திக்கீங்களோ அந்த சிரமம் விலக போகுது. பொருளாதாரத்தில் மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் நம்முடைய சிம்மராசி என்பதாய் உங்களுக்கு நமக்கு சனி பகவான் வக்கரம் பெற்று அமர்ந்து குருவுடைய பார்வை மூலமாக உங்களுக்கு கொடுக்கப்படும். அதே போல கொடுத்த வாக்கை காப்பாற்ற போறீங்க. உங்கள் பணம் உங்களுக்கே திரும்பி வரப்போகுது. எங்கேயா பணம் கொடுத்துட்டு உங்களோட பாசமா கேட்டு வாங்கின உறவுகள் இப்போ உங்களை கோபமா உங்க மேல வீண் பழி சுமத்திட்டு நீங்க, அதாவது நீங்க நயந்து அன்பா கேட்டதெல்லாம் அவங்க கண்ணு தெரிஞ்சுக்காது. ஒரு லிமிட்டை தாண்டி போகும்போது உங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கோபம், அது உள்ளுக்குள்ள உள்ள சத்தின்னு சொல்லுவோம். அந்த கோபத்தை நீங்க வெளிப்படுத்தும் போது, நீ கோபம் வெளிப்படுத்துறதுனாலதான் தள்ள அப்படின்னு சொல்லி உங்க மேல வீண் பழி சுமத்திட்டு அவங்க நல்லவங்களா ஆகணும் பார்த்தீங்களா, அந்த வேதனை தான் உங்களுக்கு அதிகமா இருக்கும். ஸோ இந்த வேதனை, இந்த வலி, இந்த கஷ்டம் உங்களை விட்டு கடந்து போயிடும். கவலைப்பட தேவையில்லை. பிரிந்த உறவுகள் ஒன்றிணைவதற்கான வாய்ப்பு, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்களில் மிகப்பெரிய ஏற்றத்தையும் முன்னேற்றத்தையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பு, உங்களுடைய அம்மாவுடைய ஆரோக்கியம் சார்ந்த பிரச்சனையில் சரியாகி ஆரோக்கியம் சிறப்படையக்கூடிய வாய்ப்பெல்லாம் நம்முடைய சிம்மராசி என்பவர்களுக்கு நம்முடைய வக்ரம் பெற்ற சனி பகவான் 100 நாட்களில் கொடுக்க போறாருங்கிறது உண்மை. சரியா? இதுல இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, நம்முடைய சிம்மராசி என்பர்கள் புதிதாக தொழில் தொடங்கலாமா? இந்த கேள்வி யாருக்கு இருக்கோ, உங்க சுய ஜாதகத்துல கிரக நிலைகள்ல உங்களுடைய லக்னாதிபதி புத்தியோ அல்லது உங்களுடைய தசாநாதனுடைய செயல்பாடுல லக்னாதிபதி இணைந்திருக்காரு அப்படின்னா, கூட்டு சேர்க்கை அப்படிமா பார்த்தீங்களா, அந்த சேர்க்கை இருக்குன்னா உறுதியா சொந்த தொழில் தொடங்கலாம். அப்போ தொழிலை ஏற்கனவே பார்த்து இருக்க விட்டுடலாமா, விட்டுட்டு போயிடலாமா, என்னன்னு தெரியல, எப்படி சமாளிக்கிறது தெரியல அப்படிங்கிற நிலைமையில இருக்கக்கூடிய சிம்மராசி என்பதற்கு தொழிலை தொடங்குவதற்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. தொழிலை விட்டுட்டு போகக்கூடிய வாய்ப்பு ரொம்ப ரொம்ப குறைவு. சுய ஜாதகம் வலிமையா இருந்தா கண்டிப்பா சிம்மராசி என்பவர்கள் தொழிலை விட்டுட்டு போக மாட்டீங்க, தொழில வெற்றி பெறுவீங்கிற சொல்லலாம். புதிய தொழில் தொடங்கி அதுல ஒரு முன்னேற்றம் சந்திப்பீங்கன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு கிரக நிலைகள் உங்களுக்கு சாதகமான, உங்களுக்கு ஃபேவரான சூழ்நிலை உருவாக்கி தராங்க. சரி, இவ்வளவு விஷயங்கள் தராங்களே, இந்த வக்ரம் பெற்ற சனி பகவான் பிரச்சனை கொடுக்க மாட்டாரா? ஏற்கனவே சனி பகவானுக்கு எங்களுக்கு தான் எப்பயுமே மோதலா இருக்குமே. நாங்க சூரிய பகவான், அவர் சனி பகவான். அதாவது அப்பா மகன் பிரச்சனை எப்படி ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குமோ அதே மாதிரி எங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குமா, என்ன பாதிப்பை கொடுப்பார் அப்படின்னா, இந்த 100 நாள் பாதிப்புங்கிறது என்னன்னே தெரியாம வாழ்ந்துருவீங்க. கிட்டத்தட்ட மீறி உள்ள இந்த 38 நாட்கள்ல நீங்க ஒவ்வொரு விஷயமுமே அடி எடுத்து வைக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமா, ரொம்ப ரொம்ப நிதானமா எடுத்து வைக்கணும், அவசரப்படாம எடுத்து வைக்கணும். சரியா? அதே போல தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க நவம்பர் டிசம்பர் வரையும் 2 கண்ணையும் முழுமையா பார்க்கணும். ஒரு முறை பார்த்தேன் விட்டுட்டேன் அப்படிலாம் இல்லை, 2 முறை ஒரு நாளைக்கு வாட்ச் பண்ணணும். என்ன ஏற்றும் போது, எங்க இருந்து போது இறக்கம், எங்க இருந்து போது, யார் காரணம், அப்படி அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ அப்சர்வ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு அற்புதமான வாய்ப்பு, உங்களுக்கான ஒரு சிறப்பான வாய்ப்பை கிரகங்கள் கொடுப்பதுக்கு ரெடியா இருக்கு. ஸோ
நீங்கள் உங்கள் குழந்தை சார்ந்த விஷயங்கள்ல என்னை பொறுத்தவரை ரொம்ப கவனமாக இருக்கும். ஓகே, அதாவது இந்த 100 நாள் ஓகே தான். 100 நாள் பிறகு குழந்தைகள் சார்ந்த விஷயங்களில் சிம்மராசிக்காக கொஞ்சம் கவனம் செலுத்தணும். இதில் பெரிய பாதிப்புகள் கிடையாது. முன்னேற்றமும் ஏற்றமும் சிம்மத்துக்கு சனி பகவான் வக்கர பயிற்சிக்காரங்களை கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை. நேர்களை தற்போது வரை சனி வக்கர பயிற்சி காலங்களில் உங்களுக்கு நடக்க போகிறது, உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகின்ற மாற்றங்கள் ஒரு 20% 30% ரியாலிட்டியாக கிடைக்கும். அப்போ 20 to 30 தான் கிடைக்குமா, நாங்கள் எதிர்பார்க்க எல்லாமே நடக்காதா, எல்லாமே கிடைக்காதா அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ள கேள்வி வச்சுருந்தீங்கன்னா, ஏன்னா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். இது கோச்சார கிரகமான சனி பகவானுடைய வக்கர பயிற்சி காலம் மட்டும்தான் இப்போ நம்ம வீடியோவில் பேசியிருக்கோம். இதை தாண்டி உங்கள் சுய ஜாதகம்னு ஒன்று இருக்கு. நீங்கள் பிறந்த தேதி, மாதம், வருடம், நேரம், அதே போல் பிறந்த ஊர், பிறந்த நாடு, ஸோ இதெல்லாம் கால்குலேட் பண்ணி உங்களுடைய ராசி கட்டம், அம்ச கட்டம்னு சொல்லி 2 கட்டங்கள் நம்ம எழுதி கொடுப்போம். ஸோ அதன் அடிப்படையில் உங்களுடைய லக்னம் என்ன, உங்கள் லக்னாதிபதி எப்படி இருக்காரு, லக்னாதிபதியோட யார் சேர்ந்திருக்கா, தற்போது நடக்கும் தசாநாதன் யாரு, புத்திநாதன் யாரு, இந்த தசாநாதனுடன் அல்லது புத்திநாதனுடன் ஏதும் ஒரு பாவ கிரகங்கள் சேர்ந்திருக்கா அல்லது பாவ கிரகங்களுடைய பார்வை இருக்கா. ஸோ இதெல்லாம் நம்ம என்ன பண்ணோம், அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ணோம். ஸோ அப்படி அக்யூரேட்டாக கால்குலேட் பண்ணி உங்களுடைய கடந்த கால செயல்பாடுகள் மற்றும் எதிர்கால சம்பந்தப்பட்ட உங்களுடைய மனதில் உள்ள கேள்விகளுக்கு துல்லியமாக நீங்கள் பலன் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான். கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. ஓகேவா? அனுப்பிவிட்டிங்கன்னா உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபுல் டீட்டெயில்ஸும் தெளிவாக ஆராய்ஞ்சு உங்களுடைய கேள்விக்கு பதில் சொல்லிடலாம். ஓகே, இதை தாண்டி சார் எனக்கு ஜாதகமே இல்லையே, எனக்கு பிறந்த தேதி எழுதி வைக்கல, என்னோட பேர் மட்டும் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது அப்படின்னு நினைக்கக்கூடிய நேர்களும் நம்ம வீடியோ பார்க்கலாம். ஏன்னா இப்போ தான் நம்ம பேரை வச்சு ராசியை கால்குலேட் பண்ணுறோம்ல. ஸோ அதன் அடிப்படையில் கூட நான் ஃபாலோ பண்ணிக்கிருக்கேன் சார் உங்களை. நான் எனக்கு என்னென்னா என்னுடைய வாழ்க்கையை பற்றி நான் தெரிஞ்சுக்கிற ஆசைப்பட்றேன். ஜாதகம் இல்லாட்டியும் பார்க்கலாமா, நீங்கள் சொன்ன அந்த டீட்டெயில்ஸ் இல்லாட்டியும் பார்க்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வச்சிங்கன்னா, உறுதியாக பிரசனம் என்ற ஒரு அற்புதமான செயல்பாடு மூலமாக உங்களுடைய மனதில் உள்ள கேள்விகளுக்கு துல்லிய பலன் எடுக்க முடியும். சரியா? ஸோ நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களுடைய மேலான ஆதரவை கட்டாயமாக கொடுங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு வீடியோ நம்ம பேசுகிறோம்னா ஒரு நாள் ஃபுல்லாக நம்ம ஷூட் எடுக்கும். உங்களுக்கு அதாவது உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்னங்கிறத செக் பண்ணி அதுக்கப்புறம் உங்களுக்கு சொல்லி அதை ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள் நிறையா இருக்குது. அப்போ நீங்கள் ஆதரவு கொடுத்துட்டே வந்தால் தான் உங்களுக்கான விஷயங்களை நம்ம தெளிவாக துல்லியமாக கணக்கிட்டு சொல்ல முடியும். ஸோ வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கும் மேலும் ஆதரவு கொடுத்தவரும் எங்களுடைய அன்பு நேயர்களாகிய உங்களுக்கும் என்னுடைய மனதார நன்றியை கூறி உங்களிடமிருந்து தற்போது விடைபெறுகிறேன். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.